ராமர் மற்றும் சீதாதேவியை பாதுகாக்க வேண்டும் என நினைக்கிறார். அதற்காக தூக்கம் என்ற ஒன்றே நமக்கு இருக்கக்கூடாது என நினைத்த லட்சுமணன் தூக்கத்தின் கடவுளான நித்திரை தேவியிடம் வேண்டுகிறார். தாயே, நான் என் அண்ணனை காப்பதற்காக 14 வருடம் உறங்காமல் இருக்க வேண்டும் என கேட்கிறார். அதற்கு நித்திரை தேவி, லட்சுமணா, நீ உறங்காமல் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பதிலாக உன் தூக்கத்தை வேறொருவர் தூங்க வேண்டும் என கூறுகிறார். இதை கேட்ட லட்சுமணன் அவரது மனைவியான ஊர்மிளையிடம் சென்று இதை பற்றி கூறுகிறார். ஊர்மிளை சற்றும் யோசிக்காமல் 14 வருடம் உறங்குவதற்கு ஒப்புக்கொள்கிறாள். பிறகு ஊர்மிளை தொடர்ந்து 14 வருடம் உறங்குகிறாள். இப்படி ஊர்மிளையின் தியாகத்தால் தான் லட்சுமணனால் ராமரை பாதுகாக்க முடிந்தது. மேலும் ராவணனின் மகனான இந்திரஜித்தையும் கொல்ல முடிந்தது. ஏனெனில் இந்திரஜித் மரணம் தூக்கத்தை வென்ற ஒருவனால் தான் நடக்கும் என்பது அவனது விதியாகும். லட்சுமணனும் 14 வருடம் தூக்கத்தை வென்று இந்திரஜித்தையும் வெல்வார். இப்படி கணவருக்காக ஊர்மிளை செய்த தியாகம் இன்றளவும் அன்பின் உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது. இதேபோல்தான் நம் வாழ்விலும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் உண்மையான அன்பு கொண்ட ஒரு பெண்ணின் எல்லையற்ற தியாகம் இருக்கும், ஊர்மிளையைப் போல.